ஐநார் துணை சீரியல்ல அடுத்து என்ன நடக்க போகுது வாங்க பார்க்கலாம். இங்க வந்துட்டு சேரன் தாலிய எடுக்குறாரு. நடேசன் வந்துட்டு எடுத்து குடுக்குறாரு. கார்த்தியா கழுத்துல கட்னா நல்லா இருக்கும்னு சொல்றவங்க மறக்காம லைக் பண்ணிட்டு இந்த வீடியோவ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. அண்ட் அனைவருக்கும் வந்துட்டு ஷேர் பண்ணுங்க. ஓகே. இந்த சூழல்ல வந்துட்டு கஸ்தூரி எவ்வளவோ சொல்லி பார்க்குறாங்க. உன் முகமே சரியில்லடி. என்ன அவன நினைச்சுக்கிட்டு இருக்கியா? அவ்வளவுதான் எல்லாம் முடிஞ்சு போச்சு. விடிஞ்சா நாளைக்கு திருமணம் ஓகேவா? கல்யாணம் பண்ணிட்டு வந்துட்டு பழசெல்லாம் மறந்துட்டு நிம்மதியா வாழப்பாரு. அதுதான் உன்னோட வாழ்க்கை. மூஞ்சிய இப்படி வந்துட்டு உம்முன்னு வைக்காத. நாள பின்ன மாப்பிள்ளை வீட்டார்கள் வந்துட்டு உன் மூஞ்சிய பார்த்தாலே எங்களுக்கே சந்தேகம் வருதுடி. அவங்களுக்கு சந்தேகம் வரக்கூடும் அப்படின்னு சொல்லிட்டு மிரட்டுறாங்க. இந்தா சாப்பிடு அப்படின்னு சொல்றாங்க. சாப்பிடாம சேரன் நினைப்பிலே இருக்காங்கன்னு வைங்களேன். உடனே அதாவது இது சரிப்பட்டு வராது. நம்ம வந்துட்டு சேரன் வீட்டுக்கு கிளம்பிருவோம் அப்படின்னு கார்த்தியா முடிவெடுக்கிறாங்க. கார்த்தியா மனசாட்சி சொல்லுது, இங்க பாரு கார்த்தியா, உனக்கு பிடிச்ச வாழ்க்கையே வாழு. உன்னோட வாழ்க்கையை யாருக்காண்டியும் விட்டு கொடுத்துறாத. ஏன் உங்க அம்மா அப்பாவுக்காகவே விட்டு கொடுத்துறாத அப்படின்னு மனசாட்சி உண்மையை சொல்லுதுங்க. உடனே ஐயோ, விடிஞ்சா கல்யாணம், நம்ம மனசு பூரா வந்துட்டு சேரன் தான் இருக்காரு, சேரன் மாமா தான் இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் இவங்க எந்த அளவுக்கு கஷ்டப்பட்டு அழுகிறாங்களோ அதே மாதிரிதான் சேரன் வந்துட்டு கல்யாணம் நெருங்க நெருங்க ஐயோ விடிஞ்சா நம்ம காதலிக்கு கல்யாணமேன்னு சொல்லிட்டு அழுகிறாரு. சாப்பிடல, தூங்க மாட்டாரு. இத பல்லவன் பார்த்துட்டு அண்ணே அண்ணே வந்துட்டு அழுகுனே, தூங்கவே மாட்டேங்குதுனே அப்படின்னு சோழன் கிட்ட சொல்ல, என்னடா இப்ப பண்றது? நம்ம நினைச்சு என்னடா பண்ண முடியும்? விட்றா அது ஆட்டோமேட்டிக்கா அதுவே சரியாயிரும்டா அப்படின்னு சொல்லும்போதுதான் கார்த்தியா வந்துட்டு துணிஞ்சு ஒரு முடிவு எடுக்கிறாங்க. இல்ல இனிமே அம்மா அப்பாவா, சேரன் மாமாவா, கடைசியில வந்துட்டு நம்ம கணவரோட தான் நம்ம வாழ போறோம். நம்ம கூட வந்துட்டு நம்ம அம்மா அப்பா வரப்போறது இல்ல. அதனால துணிந்தவனுக்கு தூக்கு மேடையும் பஞ்சமித்தங்கிற மாதிரி ஓடி வந்துடுறாங்க. ஒரு பொண்ணே இவ்வளவு தைரியமா வரும்போது நடேசன் சொல்றாரு, இந்த பொண்ணு மேல எனக்கு நம்பிக்கை இருக்குடா. நாளைக்கு கல்யாணத்தை வச்சுட்டு இன்னைக்கு உன்னை நம்பி வந்திருக்குன்னா நீ தாண்டா அந்த பொண்ணை கட்டிக்கிறணும். இது நம்ம வீட்டுக்கு ஏத்த மருமகடா அப்படின்னு சொல்லிட்டு தாலியை எடுத்து கொடுக்குறாரு. சேரனும் பாத்தீங்கன்னா துணிஞ்சு கட்ட போறாருங்க. அந்த தருணம் பாத்தீங்கன்னா அங்க கார்த்தியாவை காணா எனக்கு நைட்டே அவ முகத்தை பார்க்கும்போது சந்தேகம் இருந்துச்சுங்க. இப்ப நம்ம மானத்தை கெடுக்க போறா. பொண்ணு ஓடி போயிட்டான்னு தெரிஞ்சா மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க காரி துப்பிடுவாங்க. நம்ம அதுக்கப்புறம் இந்த ஊருக்குள்ள தலை நிமிர்ந்து நடக்க முடியாதுங்க. என்னடி என்னென்னமோ உளறிக்கிட்டு இருக்க நடுசாமத்துல, பாருடி பக்கத்துல தாண்டி எங்கேயாவது இருப்பா அப்படின்னு சொல்ல, இல்லைங்க அவ வந்துட்டு அங்கதான் போயிருப்பா. ஏன்னா அவ நேற்று நைட்டு சரியா சாப்பிடல, ஒரு பொண்ணு மாதிரியே இல்லைங்க அப்படின்னு சொன்னோன்னே சந்தேகம் வந்துடுது. அப்ப அங்கதான் போயிருப்பான்னு உடனே விறுவிறுன்னு வந்து கதவை உடைச்சு பாக்குறாங்க. அதிர்ச்சி ஆகுறாங்க. கரெக்டா தாலியை கட்ட போறாரு. நிறுத்துறா மானங்கட்ட போல. ஏன்டா ஒரு பொண்ணை மைண்ட் வாய்ஸ் பண்ணி இவ்வளவு தூரம் நீங்க கொண்டு வந்துட்டீங்களா? உங்கெல்லாம் வந்துட்டு போலீஸ் ஸ்டேஷன்ல புடிச்சு கொடுக்குறேன்டா. யோ நானே நம்பர் தரையா, வேணாலும் போலீஸை கூப்பிடியா அப்படின்னு வந்துட்டு நடேசன் சொல்றாரு. என்னடா அவ்வளவு உனக்கு திமிரு ஆயிடுச்சா? அந்த அளவுக்கு என் பொண்ணை வந்துட்டு மனசை மாத்திட்டீங்களா அப்படின்னு வந்துட்டு தனசேகர் சொல்ல, இங்க பாரு, நாங்க வந்துட்டு உன் பொண்ணை வந்துட்டு கூப்பிடல. உன் பொண்ணு தான் இங்க வந்தா. உன் பொண்ணை ஒழுக்கமா வளர்ப்பாரு. அதுக்கப்புறம் வந்துட்டு எங்க பையனை பேசிட்டே, நீங்க மைண்ட் வாய்ஸ் பண்ணாம என் பொண்ணு வந்துட்டு இங்க வந்திருக்க மாட்டாரா? நீங்க தான்டா ஏதாவது அவன் மனசை மாத்திருப்பீங்க. ஏன்டா விடிஞ்சா கல்யாணம்னு உங்களுக்கு தெரியாதா? உங்களுக்கெல்லாம் மானம், ரோசம், மரியாதை என்னன்னே தெரியாது. உங்களோட எங்களையும் சேர்த்துட்டீங்களாடா மானங்கட்ட பயிலடா. ஏன்டா நீங்களாம் ஒரு ஆம்பளையாடா அப்படின்னு சொல்லிட்டு சேரன் அடிக்க போறாங்க. ஹலோ அப்படின்னு சொல்லிட்டு கையை தடுக்கிறாங்க. கார்த்தியாவுக்கு அப்பதாங்க தைரியம் வருது. என் கணவர் மேல கை வச்சீங்கன்னா நடக்கிறதே வேற. அப்புறம் அப்பான்னு கூட பார்க்க மாட்டேன், திருப்பி அடிச்சிருவேன்னு சொன்னோன்னே, நீங்க கட்டுங்க தாலியை, எதா இருந்தாலும் பாத்துக்கலாம். போலீஸே வரட்டும், போலீஸ் வந்தா நான் உங்க பக்கம் தான் நிப்பேன் மாமா. இவங்க வந்துட்டு என்னை கட்டாயப்படுத்தி கல்யாணம் பண்ணி வைக்கிறாங்கன்னு பெத்தவங்க மேலேயே புகார் கொடுத்துருவேன் அப்படின்னு வந்துட்டு தைரியமா சொல்றாங்க. சொன்னோடனே சோழன், நிலா எல்லாருமே சந்தோஷப்படுறாங்க. நிலா சொல்றாங்க, அதுதான் பொண்ணுவே இவ்வளவு தைரியமா சொல்லும்போது அவங்க வாழ்க்கையை அவங்கதான் தேடிக்கிறேன்னு. நீங்க கட்டுங்க பாத்துக்கலாம். நடேசன் சொல்றாரு, இவன் இருக்கே அரமண்டேன், கட்டுமா தாலியை, எதா இருந்தாலும் பாத்துக்கலாமா அப்படின்னு சொல்ல, சேரன் அப்படியே முழிச்சுக்கிட்டு இருக்காரு. ஏன்டா அந்த பொண்ணே அம்மா அப்பா முன்னுக்கு இவ்வளவு தைரியமா பேசும்போது நீ என்னடா நடுங்கிட்டு நிக்கிற? நீ ஆம்பளை தானடா, கட்டுறா தாலிய அப்படின்னு வந்துட்டு நடேசன் சொல்ல கட்ட போறாருங்க. அப்பதான் வந்துட்டு கஸ்தூரி அங்க இருக்கிற கத்தியை வச்சுட்டு அப்படியே மணிக்கட்டுல அறுத்துக்கிறாங்க. அறுத்த உடனே பதட்டத்துல பாத்தீங்கன்னா கார்த்தியாவுக்கு ஒண்ணு உடல. என்ன இருந்தாலும் அம்மா இல்லையா? அப்படியே சேரனும் வந்துட்டு நிறுத்திடுறாங்க. தனசேகரன் வந்துட்டு ஆடி போயிறாரு. அடி சண்டால சிரிக்கி உங்க அம்மா வந்துட்டு கொன்னுட்டியேடி அப்படின்னு சொல்லிட்டு துடிச்சுக்கிட்டு இருக்காருங்க. அப்பதான் சோழன் விறுவிறுன்னு காரை எடுத்துட்டு வந்து கஸ்தூரியை ஏத்திட்டு மருத்துவமனைக்கு வந்துட்டு கூட்டிட்டு போறாங்க. இப்படி ஒரு பரபரப்பான கட்டத்துக்கு நகர்ந்திருக்கு என்றே சொல்லாங்க. உயிரை வச்சு கஸ்தூரி வந்துட்டு பிளாக்மெயில் பண்ணுது. உசுறு போனா மயிறு போச்சேன்னு சொல்லிட்டு நம்ம கார்த்தியா வந்துட்டு அவங்க முடிவுல கரெக்டா இருப்பாங்களா? அண்ட் சேரனுக்கும் கார்த்தியாவுக்கும் திருமணம் நடந்துருமா? நீங்க என்ன நினைக்கிறீங்க? உங்களோட கருத்தை வந்துட்டு பதிவு பண்ணுங்க.